நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மீக பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை வெளியிட வேண்டிய இந்த வீடியோ 19/1/2024 அன்று ரெக்கார்ட் செய்யப்பட்டு 20/1/2024 சனிக்கிழமை அன்று அப்லோட் செய்யப்படும் என்று நம்புகிறேன். இந்த கடந்த வீடியோக்களை எல்லாம் என்னோட இந்த டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதையெல்லாம் போய் பாருங்கள். இந்த விம்சத் யுத்தர சதாம்சம், அதாவது விம்சத் யுத்தர சதாம்சம்னா 120 அம்சங்கள் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நொடியில் பலன் காணும் இந்த கலியுக ஜோதிட நிகழ்ச்சி என்று இதற்கு தமிழிலே நான் பெயர் வைத்திருக்கிறேன். இந்த விம்சத் யுத்தர இந்த சதாம்சம் இதுக்கு முன்னால ஓரளவு ஒரு 5% எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தேன். அதாவது ஒரு ராசியை 30 டிகிரியா வகுத்திருக்காங்க. இன்றைக்குள்ள அந்த திருக்கணித அமைப்புப்படி டிகிரி சுத்தமாக 360 டிகிரி கொண்ட அந்த வட்டப்பாதை இந்த பூமியினுடைய சுழற்சி பாதை, அதாவது பூமி சூரியனை சுற்றி வருகின்ற அந்த பாதை என்று அப்ராக்சிமேட்டா, அதாவது 365.25 நாட்கள் ஒரு சுற்றுக்கு ஆகிறது என்றும், இந்த 25 நாட்களை 4 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு நாளாக சேர்த்து 366 நாட்கள் என்று அந்த லீப் வருடத்தில் வரும் என்பது போல கணக்கீடு செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு ஆல்ரெடி தெரியும். எல்லாருக்கும் தெரியும், எல்லா ஜோசியர்களுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கே கூட நிறைய பேருக்கு தெரியும். இந்த 30 டிகிரி கொண்ட ஒரு ராசியை 12 ராசிகள் கொண்டது ஒரு ராசி சக்கரம் என்பதால், அதாவது இந்த வட்டப்பாதை, இந்த பூமியை சுற்றி வருகின்ற, அந்த சூரியனை சுற்றி வருகின்ற அந்த வட்டப்பாதை ஒரு வருடம் ஆகிறது என்று கணக்கிட்டோம். அப்படி வரும் பொழுது ஒரு ஏரியாவா கடந்து வருது. மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, அப்படியே சுற்றி வந்து மீன ராசியில முடிஞ்ச உடனே திரும்ப மேச ராசின்னு ஆரம்பிக்கும். இது ஒரு வட்டப்பாதை. திரும்ப திரும்ப அதே ராசி மண்டலம் வர்றதுனால இது ஒரு வட்டப்பாதைன்றது நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். எங்க ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கு வந்தாலே அது ஒரு வட்டம். அந்த மாதிரி இந்த 360 டிகிரி கொண்ட இந்த வட்டப்பாதை ஒரு ராசிக்கு 30 டிகிரி என்று பிரித்திருக்கிறார்கள் என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 30 டிகிரி கொண்ட ஒரு ராசியை 120 பாகங்களாக கோல் போடுறேன். இந்த 120 பாகங்களாக நான் அந்த கணக்கீடு செய்திருப்பது, அந்த பெயர் தான் விம்சத் யுத்தர சதாம்சம். விம்சத் யுத்தர சதம் என்றால் 120 என்று சமஸ்கிருதத்தில் அர்த்தம் என்பதாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி 120 அம்சங்களை கொண்ட அல்லது 120 பாகங்களை கொண்ட ஒரு ராசி, அந்த 120 பாகங்களுக்கும் என்னென்ன மாதிரியான அந்த பலன்கள்
அந்த பலன்களுக்கான பெயர்கள் என்னென்ன என்பதையும் இதற்கு முந்தைய வீடியோவில் 120 பாகங்களாக எப்படி பிரித்தேன், அது ஒவ்வொரு பாகத்துக்கும் என்ன அளவீடு வச்சிருந்தேன், அதுக்கு என்ன அம்சம்னு பேர் வச்சிருந்தேன், அதுக்கான ஒரு சின்ன தமிழ் விளக்கமும் ஒரு சுருக்கமாக சொல்லியிருந்தேன். இதெல்லாம் இதுக்கு முந்தின வீடியோவை நீங்கள் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் அந்த லிங்க்குகளில் போய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் சொல்கிறது ஈஸியாக உங்களுக்கு புரியும். அதை பார்க்காம இதை கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். இது வரைக்கும் அந்த 120 பாகங்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது, அந்த 120 பாகங்களுக்கும் ஒவ்வொரு பாகத்திற்கும் என்ன பெயர், அந்த பெயருக்கான ஒரு சின்ன விளக்கம் என்ன என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நமது அடிப்படை அந்த ஜோதிட நூல்களில் சாதாரணமாக இந்த மேஷ லக்னம் அப்படின்னு ஒரு உதாரணத்தை இன்னைக்கு எடுத்துக்கிறோம். ஒரு லக்னத்தை எடுத்துக்கிறோம், மேஷ லக்னம். இந்த ராசி மண்டலத்தில் இந்த மேஷ ராசியிலிருந்து ஆரம்பிக்கும் போது ஆண் ராசி, பெண் ராசி, ஆண் ராசி, பெண் ராசி, ஆண் ராசி, பெண் ராசி என்று மாறி மாறி ஒவ்வொரு ராசிகளும் 12 ராசிகளுக்கும் ஆண் பெண் ஆண் பெண் என்று அந்த ஜிக்ஸாக்கா அந்த பேர் வருது. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி. அந்த மாதிரி தான் இந்த 120 அம்சத்தையும் முதல் அம்சம் உதாரணமாக பாசிட்டிவ்னு வச்சோம்னா அடுத்த அம்சம் நெகட்டிவான பலனாக இருக்கும், அடுத்த அம்சம் பாசிட்டிவான பலனாக இருக்கும், அடுத்த அம்சம் நெகட்டிவான பலனாக இருக்கும். இப்படி தான் வரிசையாக 120 பாகமும் வரும். இப்போ இதில் ஆண் ராசி அப்படின்னு வரும்போது 1வது பாகம் முதல் 120வது பாகம் வரை அந்த எண்ணிக்கையில் 1வது பாகம் 2வது பாகம்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் இல்லையா, அது அப்படியே பெண் ராசிக்கு 1வது பாகம் அப்படியே அந்த 120வது பாகம் 1வதுன்னு போயிடும். அடுத்து 119 2, 118 3, 117 4, இப்படியே வந்து 1வது பாகம் 120 பாகமாக மாறி. புரிஞ்சிருச்சுங்களா? இது அப்படியே உல்டாவா ரிவர்ஸ் ஆகும். அப்போ இந்த முதல் ராசியில் முதல் பாகம் பாசிட்டிவ்னு ஆரம்பிச்சிருந்தா அந்த 2வது ராசியான ரிஷபத்தில் முதல் பாகம் ஆட்டோமேட்டிக்காகவே நெகட்டிவ்னு வந்துடும். இதுதான் அதனுடைய தாற்பயம், அதில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சுமம். சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரும். இப்போ மேஷ ராசிக்கு செவ்வாய் அதிபதி, அதாவது செவ்வாய் கிரகம் அந்த ராசி வீட்டினுடைய ஒரு அதிபதி என்று வருகிறது. இப்போ பாருங்க, இதையும் நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய், அதுவே விருச்சிக ராசிக்கு அதிபதி அதே செவ்வாய் தான் வரும். இப்ப மேஷ ராசிக்கு அதிபதியான செவ்வாய் அங்கே ஆண் ராசியாகும் பொழுது விருச்சிக ராசியினுடைய அதிபதியான செவ்வாய் ஒரு பெண் ராசி ஆயிடும். அந்த செவ்வாய் பெண்ணா மாறிடும். ரைட்டா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் உத்தியோகம், அது ஒரு 10ஆம் இடம் போலீஸ் உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அது பெண் ராசியா இருந்தா பெண் போலீஸ்னு அர்த்தம், ஆண் ராசியா இருந்தா ஆண் போலீஸ்னு அர்த்தம். இப்படி பயிர் வகைகளா இருக்குன்னா அந்த செவ்வாய்க்கு உண்டான அந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பெண்ணுன்னா அதுக்குரிய அந்த பயிர் பூக்களை இது பண்ணக்கூடிய ஒரு தாவரம்னு எடுத்துக்கலாம். அதுவே ஆண் ராசிக்கு உண்டான செவ்வாயினுடைய அடிப்படையாக அந்த விஷயத்தை சொல்லும்போது
அது ஒரு வகையான ஆண் தன்மை உள்ள ஒரு வீரியம் மிக்க ஒரு தாவரமாக அடுத்தது சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னங்க இதெல்லாம் போட்டு குழப்பறீங்கன்னா உண்மைதான். இப்போ மஞ்சள் காமாலைன்னு ஒரு நோய் வருது. எனக்கு பெருசாக சித்த வைத்தியம்லாம் தெரியாது, நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். இந்த சித்த வைத்தியத்தில் மஞ்சள் காமாலை நோய்க்கு, ஜாண்டிஸ் சொல்கிறோம்ல, மஞ்சள் காமாலைக்கு கீழாநெல்லி அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை இருக்கு. இந்த கீழாநெல்லி மூலிகையில் ஆண் கீழாநெல்லி, பெண் கீழாநெல்லின்னு இருக்கு. இப்போ இதனுடைய ஆகர்ஷணத்துக்கு எப்படி செய்வாங்கன்னா, இப்போ ஒரு ஆணுக்கு ஒரு ஜாண்டிஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது மஞ்சள் காமாலை வந்திருக்குன்னா அவருக்கு பெண் கீழாநெல்லியில் உள்ள அந்த மருத்துவத்தை தான் ஆணுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அப்போதான் அது அதில் ஈர்க்கும். எப்பவுமே இந்த மேக்னெட்டிக் தத்துவம் மாதிரி தான் மருத்துவமும், அப்படிதான் ஒரு மேக்னெட்டிக் தத்துவம் மாதிரி தான். ஒரு இரண்டு ஒரே மாதிரியான போல்ஸ் ரிப்பல் பண்ணும், அதே ஆன்டி போல்ஸ் நார்த் சவுத்துனா கப்பல் பண்ணும், ஈர்க்கும். இது நம்ம தெரிஞ்சிருக்கிற விஷயம், இது ஒரு சயின்ஸ். அந்த மாதிரி ஆண் கீழாநெல்லியில் செய்யக்கூடிய அந்த மருந்து, அந்த கஷாயம் பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டால் பெண்ணுக்கு உரிய அந்த ஜாண்டிஸ் நோய் குணமாகும். ஆணுக்கு உரிய அந்த ஜாண்டிஸ்க்கு, மஞ்சக்காமலைக்கு பெண் கீழாநெல்லியிலிருந்து செய்யப்பட்ட மருந்தை கொடுத்தா அவருக்கு அது கியூர் ஆகும்ன்றது ஒரு பேசிக்கான விஷயம் சித்த வைத்தியத்தில். எல்லா மூலிகையிலையும் ஆண் பெண் இருக்கு, மரங்கள்ல ஆண் பெண் இருக்கு, இந்த தாவரங்கள்ல ஆண் பெண் இருக்கு, புல்லு பூண்டு எல்லாத்துலேயும் ஆண் பெண் இருக்கு, நிலத்துல கூட ஆண் பெண் இருக்கு. எப்படின்றீங்களா, மேடா இருக்கிற நிலம் ஆண்ன்னு வச்சுக்கலாம், பள்ளமா இருக்கிற நிலம் பெண்ணுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க அந்த விஷயத்தை பகுத்துக்கிறணும். இது உங்களுடைய ஆர்ட், உங்க மைண்ட். இது எப்படி இந்த விஷயத்தை ப்ரிடிக்ட் பண்றது அப்படின்றதுலாம் உங்களுடைய சுய திறமை தான். இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. இப்போ மெடிக்கல் எம்பிபிஎஸ் படிக்கிறோம். எம்பிபிஎஸ் படிக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, ஃபஸ்ட் இயரில் ஒரு சாப்டர் ஒரு லெவலுக்கு சொல்லி தருவாங்க, செகண்ட் இயர் அடுத்த லெவலுக்கு போகும், தேர்ட் இயர் அடுத்த லெவலுக்கு போகும். 5வது வருடத்தில் தான் ஒரு செத்துப்போன ஒரு பாடியை முதல்ல தவக்கலையை கொடுத்து சொல்லி கொடுப்பாங்க. இதுதான் தவக்கலையோட இதயம், இதுதான் தவக்கலையோட குடல் அப்படின்னு செத்துப்போன மற்ற ஜீவராசிகளை சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு குரங்கோ ஒரு தவளையோ ஏதோ ஒன்று ஆராய்ச்சியில் அல்லது மெடிக்கல் ஃபீல்டில். இறுதியில் தான் மனுஷனுக்கு வருவாங்க. அப்போ டெட் பாடியை வச்சு இதுதான் கிட்னி, இதுதான் மூளை, இதுதான் கண், இதுதான் காது, இது இப்படி இருக்கும். ஒரு முதல்ல ஜென்ரல் பிசிஷனாக ஒரு உடலுக்கு ஒரு முழுக்க சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவர் அதில் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எனக்கு இதயத்தை பற்றி மொத்தம் நான் ஸ்பெஷலிஸ்டாக வரணும் அப்படின்னா அதுக்குன்னு கார்டியாலஜிஸ்ட்னு படிப்பார். கார்டியாலஜி ஒரு கண், மூக்கு, தொண்டை பற்றி அதை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்கன்னா இஎன்டி ஸ்பெஷலிஸ்டாக வருவார். அதுக்குள்ளேயும் தனியாக கண்ணை பற்றி மட்டும் படிக்கணும்னா ஐ ஸ்பெஷலிஸ்ட். அப்புறம் காது கேளாதோர் சிறப்பு மருத்துவர், பாத நோய் சிறப்பு மருத்துவர், சுகரில் வால் மட்டும் பாதிக்கும் அதுக்காண்டி பாத நோய், சர்க்கரை பாத நோய் சிறப்பு மருத்துவர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். எதுக்கு சொல்றேன், ஒரு பிரீஃப் மாதிரி. இது கொஞ்சம் பெரிய வீடியோ தாங்க. நான் போட போகிற வீடியோலாம் பெரிய பெரிய வீடியோ தான்.
ஏன்னா இதை கண்டிப்பாக இதை வந்து முதல்ல டீச் பண்ணி ஆகணும். என்னுடைய பலன் காணும் இந்த முறைக்கு நான் டீச் பண்ணி ஆகணும். அப்புறம் நீங்கள் உங்களோட திறமையை வச்சு அதை நொடியில் சொல்லலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே டக்குன்னு இந்த பேஸை பயன்படுத்தி இமீடியட்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா 99.99% விதி நீங்களாக, இந்த நான் முன்னாடி சொன்னேன் பாருங்க, விதி அதாவது மதி கதி விதின்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. 120 ஆண்டுகள் கொண்ட ஒரு மனித வாழ்க்கையை மதின்னு பிரிச்சிருக்காங்க 40 வருஷத்தை. அடுத்த 40 to 80 கதி, அதாவது தசாபக்தி. முதல்ல 40 வருஷம் கோச்சார பலன், ரெண்டாவது 40 வருஷம் தசாபக்தி பலன், மூணாவது 40 வருஷம் விதி பலன். அது ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்காண்டி விதி பலன்னா ஜாதகம் பார்க்காம இருக்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் இப்போ வயசானவங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, வயசானவங்களுக்கு ஜாதகத்தை பார்க்கும்போது இவர் எப்போ சாவாருன்னு டைரெக்டாக அவருடைய ஜாதகத்தை வச்சு கேட்க மாட்டாங்க, அதையும் வச்சு கேட்பாங்க. அதோடு என்ன செய்வாங்கன்னா மகன் அல்லது மகள் அல்லது பேரன் இந்த மாதிரி வச்சு தான் பார்ப்பாங்க, இந்த தாத்தா பாட்டிக்கெல்லாம். ஏன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த கர்மஸ்தானாதிபதியினுடைய தசை நடந்துக்கிட்டு இருந்தாலோ அல்லது கர்மம் செய்ய வேண்டிய ஒரு பாக்கியம் இருந்தாலோ அந்த ஜாதகருக்கு அவருடைய நேரத்திலையும் ஆயுளுக்கு உண்டான அந்த அஷ்டமாதிபதி தசை நடந்துக்கிட்டு இருந்தாலோ அல்லது புக்தி அந்தரமோ ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஒரு கணக்கீடுகளை வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணணும், மட்டையாக சொல்ல முடியாது. அப்போ அந்த விஷயங்கள் ஏற்கனவே அனுபவம் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் இதை பார்க்கும்போது தான் அவங்களால நொடியில் பலன் சொல்ல முடியும். புதுசாக ஜோசியம் படிக்கிறவங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா கடினம். எடுத்த உடனே நீங்கள் டைரெக்டாக ஒரு பிஹெச்டி பண்ண ஸ்டூடெண்ட் மாதிரி அப்ளை பண்ண முடியாது. பேசிக் ஃபவுண்டேஷன் நீங்கள் போட்டு வந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்கள ஜோதிடர்கள் இதை நல்லா பயன்படுத்திக்கலாம், இதையும் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அப்ளை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இது வேணுமா வேணாமான்னு பிற்காலத்தில் முடிவு பண்ணப்படும். அது எனக்கு தெரியாது. நான் ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சேன், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களுடைய விருப்பம். இதை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும் உங்களுடைய விருப்பம். இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் சப்போர்ட் பண்ணுறதும் உங்களுடைய விருப்பம். எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்குது. சொல்கிறது மட்டும்தான் என் கையில் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அந்த மாதிரி இப்போ செவ்வாயின்னு எடுத்துக்கிட்டா பொதுவாக அதுக்கு இந்த பூமியை அந்த காரகத்துவம்னு சொல்கிறோம்ல, செவ்வாய்க்கு ஒரு காரகத்துவமாக நம்ம சொன்னோம்னா என்னென்ன சொல்கிறோம்? பூமி. கடவுளில் முருகனை சொல்கிறோம், சுப்பிரமணியர்னு. இப்போ நான் முதல்ல சொன்னேன், பூமின்னு எடுத்துக்கிட்டா அதுலேயும் ஆண் பெண்ணுன்னு நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? மேடான பகுதியை ஆணுன்னு சொல்லலாம், பள்ளமான பகுதியை பெண்ணுன்னு சொல்லலாம். இயற்கையினுடைய அமைப்பை வச்சு சொல்கிறேன், நீங்கள் அதை ஒரு கொச்சையாக தப்பாக எடுத்துடாதீங்க. அதாவது இந்த மாதிரி. அப்போ அந்த இடத்துல அது ஆண் ராசியில் அந்த பூமி சம்பந்தமான ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியது வருதுன்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் மலை மேலே குடியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம்ல. ஒரு லிவிங் பிளேஸை பற்றி ஒரு சொல்ல வேண்டியது வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ரிடிக்ஷனில் ஒன்று நீங்கள் உயரமான இடத்துல குடியிருக்கணுங்க, உங்களை சுற்றி பள்ளமான இடம் இருக்கணும், அல்லது நீங்கள் ஒரு மலை மேலே இருக்கணும். இப்படி சொல்கிறோம்ல, ஒரு அப்ராக்சிமேட் சொல்கிறோம்ல, அவ்வளோதான். நம்ம அதுக்காண்டி ரொம்ப அக்யூரேட்டாக இப்படி தான் யாராலையும் சொல்ல முடியாது. கடவுளை தவிர காளிதாசனே என்ன சொல்றாரு? ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவியும் பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகான்ற. நாங்கள் ஏதோ ஒரு கணிப்பு பண்ணி உன்னுடைய முன் ஜென்ம வினைப்படி இருக்கிற விஷயங்களைத்தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய உன்னுடைய உண்மையான விதி என்னன்றதை அந்த எழுதின
பிரம்மாவுக்கு தான் தெரியுமே ஒழிய என்னாலலாம் சொல்ல முடியாது. நான் சொல்றது ஒரு அப்ராக்சிமேட்டு தானே. 3000 வருஷத்துக்கு முன்னால மகாகவி காளிதாசனே சொல்லியிருக்கார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜோதிடங்கள் பல பல வடிவங்கள்ல மாறி 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 வந்து முதல்ல சொல்லி வந்து குரு வழி பரம்பரையா வந்து அது பாடல்களா பாடப்பட்டு அதுக்கப்புறம் ஏடுகளில் பதியப்பட்டு கல்வெட்டுக்களில் பதியப்பட்டு வந்ததுன்னு ஏற்கனவே பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அப்ப இறுதியில இந்த வடிவத்தில் இப்போ இருக்கிறத நம்ம பேசலாம். இப்போ என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம பேச முடியும். அப்போ இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் லைஃபுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக எதை எடுத்தாலும் தெரிஞ்சுக்கிறணுன்றாங்க. அப்போ அதுக்கு உட்கார்ந்து வரிசையில் உட்கார வச்சுட்டு ஜோசியர் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் சில இதெல்லாம் கேள்விப்பட்டேன். சில பேர்கிட்டலாம் ஜாதகங்கள் பார்க்குறதுல வந்து மாதக்கணக்காலாம் அவங்க காத்து கிடக்க வேண்டியது இருக்குன்றாங்க. ஒரு பக்கம் அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவர் சொல்றது ஒரு அக்யூரசி இருக்கலாம், பலிதம் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணும்னு இன்னும் நாளைக்கு ஒரு விஷயம் நடக்கணும், அதுக்காண்டி நான் கேள்வி கேட்க வர்றேன். எனக்கு 6 மாதம் கழிச்சு தான் நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுப்பீங்கன்னா எனக்கு அது பிரயோஜனம் இல்லையே. ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, அதுக்கு ஜோதிடத்தை பார்த்து தான் நான் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை கேட்குறேன், அதை நான் வந்து உங்களுக்கு 6 மாதம் கழிச்சு தான் சொல்லுவேன்னா அதுக்குள்ளே நோய் முத்தி போயிடுமே என்ன. ஏன்னா 4 நட்சத்திரம் பார்த்து இந்த மருத்துவ விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்லாம் பாடல்களாக பாடி எல்லாமே பாடல்களாகவே பாடி வச்சுருக்காங்க ஜோதிட பலன்கள். அந்த மாதிரி செவ்வாய்க்கு வந்து பூமி, சுப்பிரமணியர், பத்ரகாளி. இப்போ சுப்பிரமணியராக ஆண் ராசிக்கு உண்டான செவ்வாய்க்கு எடுத்துக்கிட்டோம்னா பத்ரகாளியை விருச்சிகத்துக்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கோப குணம் உள்ளவன், அது மாதிரி இந்த மண் பாத்திரங்கள் மண்பண்டங்கள் செய்யக்கூடியவங்க, இந்த அக்னி முகமான வேலைகளை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், இது ஃபவுண்ட்ரிஸ், இந்த உலோகங்கள் தயாரிக்கிற எந்திரம் தயாரிக்கிற விஷயங்கள் இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட்டுக்கு அதை கொண்டு வந்துக்கலாம். அது மாதிரி யுத்தம் சம்பந்தமான விஷயங்களுக்கு தயாரிக்கிற அந்த எந்திரங்கள் தயாரிக்கிற இதை சொல்லலாம். யுத்தம் செய்யக்கூடிய அந்த போராளிகளை குறிப்பிடலாம். அது மாதிரி இந்த ரத்தினங்களில் பவளம் அப்படின்ற ஒரு ரத்தினத்தை சொல்லலாம். தானியங்களில் துவரம்பருப்பு. இந்த நெருப்புனால சில பாதிப்புகள் அடைகிறாங்கல்ல. ஒரு உதாரணத்துக்கு செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்குன்னா நெருப்புனால பயம் இருக்கும், நெருப்பு பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம்ல. அந்த இருக்கிற வீடு, அந்த அமைப்பு எல்லாத்தையும் பொறுத்து சொல்கிறோம்ல. அந்த மாதிரி அக்னி பயம், துவேஷம், ஒருத்தரை பற்றி ரொம்ப ரசபாச குறைவாக பேசுறது, அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அந்த மாதிரி கடன் தொல்லைகள், இதுக்கெல்லாம் செவ்வாய் தான் காரணம். இந்த சோரம் போகிறது, அவமானப்படுறது, அதாவது கேவலப்படுறது, அந்த மாதிரி. அது மாதிரி தன்னைத்தானே என்ன மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு நம்மளை பற்றியே ஒரு சுயம் பாவம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வீரியம், வீரியம்னா அந்த குழந்தை பாக்கியத்துக்குள்ள விஷயங்களை சொல்கிறோம். அது எதாக இருந்தாலும் வீரியமாக ஒரு கோப குணத்தோட வெகுண்டு எழுந்து அந்த பழி வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப வீரியமாக இருக்குது. கோபத்தை பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு மெத்தடை சொல்லணும். அப்புறம் உற்சாகம், எதுலேயுமே ஒரு உற்சாக குணம், அதாவது சோர்வற்ற ஒரு நிலையில் இருப்பார் செவ்வாய் பலம் உள்ளவர். அது மாதிரி இந்த ஆட்டோட வர்க்கத்தை சொல்கிறது. அது மாதிரி சேனை தலைமை, ஒரு பவர்ஃபுல் மிலிட்ரி மேனாக இருக்கிறது, ஒரு மிலிட்ரியில் ஒரு அதிகாரம் படைத்த பொறுப்பில் இருக்கிறது. பொதுவாகவே அரசாங்கத்திலையும் அதிகாரமான பொறுப்பில் இருக்கிறதும் செவ்வாய்க்கு ஒரு முக்கிய காரணம். அப்புறம் விதவை ஸ்திரீ போகம்னு சொல்லி, அதாவது கல்யாணம் கட்டி கணவனை இழந்த ஒரு பெண்ணோட உறவு கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த செவ்வாய் தள்ளுமா. இந்த மாதிரி பல விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். அதாவது திடீர்னு ஒரு அகால மரணங்கள் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம்
இது ஒரு காரணகர்த்தாவாக இருக்குன்னு. இது மாதிரி நிறைய இருக்குது. இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. எதுக்காக சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு சில விஷயங்களை இப்போ சொன்னேன். நிறையா இருக்குது. அதில் டீப் சயின்ஸ் போகலாம். இந்த ஜாதக பாரிஜாதம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் இந்த லக்ன பாவம் பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கு. ஒரு லக்னம்னா அதுக்கு உண்டான விஷயங்கள் என்னென்ன அதை வச்சு சொல்லலாம் அப்படின்னு. அது ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜாதக பாரிஜாதம்ன்ற ஒரு பழமையான நூல். அதில் ஒரு கவி வடிவில் லக்ன பாவத்துக்கு, அந்த லக்ன பாவம்னு சொல்கிறோம்ல, அதுக்கு உண்டான ஒரு பாடலாக சொல்லியிருக்காங்க. இப்படி தான் எல்லாமே ஜோதிட பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஜன்ம லக்கினமே ஒன்று. இந்த லக்னம்ன்றது தான் ஒரு ராசி சக்கரத்தில் முதல் பாவம் அப்படின்றது அர்த்தம். இதை வச்சு என்ன சொல்லலாம்? சீர், குணம், அழகு, காந்தி. அதாவது இந்த ஜென்ம லக்னமாகிய அந்த பாவத்தை கொண்டு ஒரு ஜாதகருடைய மேலான பண்பு நலனை பற்றி சொல்லலாமா. அவருடைய அழகு, உடற்பொலிவு, இந்த மாதிரி நன்மை, ஆக்கிருதி, வண்ணம், லட்சணம், சரீர பேதம், வன்மை, நல் கீர்த்தி, வாய்மை, வருத்தம், சந்தோடம் என்னும் இன்னவை செப்பலாகும் ஏந்திழையாலே கேளாய். அதனால கடைசியில் யாரையோ கேட்க சொல்றாரு அப்படின்னா, பொதுவாகவே நம்ம சனாதன தர்மம்னு சொல்லக்கூடிய இந்த இந்து சாஸ்திரத்தில் சாஸ்திரங்கள் பற்றி பாடிய சித்தர்களோ மகான்களோ யாராக இருந்தாலும் சரி, அல்லது புராணங்களை பற்றி சொல்லக்கூடிய மகான்களோ யாராக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் டைரக்டா நேரடியாக நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு தன்னலமாக சொல்ல மாட்டாங்க. இன்னொரு ஆளை விட்டு சொல்ல விடுவாங்க. அவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, யாரோ ஒரு ஆட்கள் சொல்கிற மாதிரி, அதை நம்ம கேட்டுக்கிற மாதிரி. இதே வச்சுக்கோங்களேன், நான் பேசின அந்த கருட புராணம் பற்றி நான் பேசியிருக்கேன். கருட புராணம் கூறும் மறுபிறவி ரகசியம்னு இந்த வீடியோ என்னோட இந்த KGPA யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, போய் பாருங்கள், அவசியம் பாருங்கள். எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. இளைஞர்கள், குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் பார்க்க வேண்டிய வீடியோ. ஸோ அந்த கருட புராணத்தில் கருடாழ்வார் மீது, அதாவது கருடன் மீது பெருமாள் லோக சஞ்சாரம் பண்றார், பல உலகங்களுக்கு போறார். இறைவனோட டியூட்டி என்ன? இறைவனுக்கு இந்த பிரபஞ்சமே கண்ட்ரோல் பண்ண வேண்டிய வேலை. அப்ப அவருக்கு அந்த டிராவலிங் வாகனம் என்னன்னா கருடன் தான். அந்த மாதிரி அவர் டிராவல் பண்றாரு. அந்த கருடன் மேல டிராவல் பண்ணும்போது இந்த கருடாழ்வார் பெருமாள்கிட்ட கேட்கிறார், இந்த மாதிரி மனுஷன்லாம் வாழ்றான், அவனுக்கு எல்லா வகையான சௌகரியங்களையும் சுகங்களையும் கொடுத்துருக்கீங்க, எல்லா உயிரினங்களையும் மேலான ஒரு உயிரினமா இருக்கான், ஏன் இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆற்றல் அந்த மனுஷனுக்கு இருக்கு, ஆனா அவன் ஒரு நாள் செத்து போயிடுறான், அதை அவனால வின் பண்ண முடியல இது நாள் வரை. சரி, அவன் செத்த உடனே என்ன ஆகுது, அதோட அவன் கதை முடிஞ்சா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குது. அப்ப அவரு டைரக்டா என்ன சொல்லணும்? இல்லப்பா, செத்தவொன்னா அவன் சாகுறது அவனுடைய உடம்பு தான் சாகுது, உடம்பு தான் அழியுது, ஆனா அவனுடைய ஆத்மா அழியாததா இருக்கு, அது அடுத்த பிறப்பெடுக்குது அப்படின்னு கடவுளா இருக்கிறவர் சொல்லலாம்ல. நேரடியா நான் சொல்றேன், இப்படிதான் இருக்கு, இதுதான் நம்மளுடைய சாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம். அவர் அப்படி சொல்லல. இது 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்னான ஒரு வனமே திவ்ய தேசமா இருக்கக்கூடிய அந்த நைமிச்சாரண்யம்ன்ற இடத்துல சனகாதி முனிவர் தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு நாள் லெக்சர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சீடர்கள்ல இந்த கேள்வியை சிலர் வைத்தாங்க.
அதுக்கு அவர் சொன்ன பதில் இந்த இடத்துல உனக்கு நான் சொல்றேன், அவர் என்ன சொன்னாரோ அதை சொல்றேன், அதுதான் கரெக்டு அப்படின்னு இவர் சொல்ற மாதிரி வரும். இப்படிதான் இந்த கதை பூரா வரும். கதைக்குள் கதை, கேள்வி பதில், இப்படிதான் அந்த மொத்த கான்செப்டுமே இருக்கும். புராணங்கள் எல்லாமே, நம்முடைய வரலாறுகள், புராணங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். சனாதன தர்மம்னாலே ஒரு பெரிய நீண்ட நெடிய விஷயம். ஸோ அந்த மாதிரி இப்போ எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, அந்த ஒரு ஏந்திழையாளே கேளாய், ஒரு அழகான ஒரு பெண், ஒரு இளமையான பெண், அதான் ஏந்திழையாள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல உரமிக்க ஒரு பெண், அழகான பெண் அப்படின்னா ஏந்திழையாள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்ணை நீ கேளு, ஒரு 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 ஜாதகம்னா அது என்னமோ அவ கேட்குற மாதிரி, இவர்கிட்ட கேட்குற மாதிரி, இந்த நூலை இயற்றியவர்கிட்ட கேட்குற மாதிரி, பாரிஜாதத்தை யார் எழுதினாரோ அவர்கிட்ட கேட்குற மாதிரி, அந்த மாதிரி இந்த ஜன்ம லக்னமாகிய 1ஆம் பாவத்தை கொண்டு ஒரு ஜாதகருடைய மேலான பண்பு, நலன், அழகு, உடற்பொலிவு, நன்மைகள், தோற்றம், இந்த தோற்றத்துக்கான ஒரு தன்மை, முகப்பொலிவு, தேகத்தினுடைய ஒரு நிலை, மெல்லியா இருக்காரு, குண்டா இருப்பாரு, நிறமா இருப்பாரு, கருப்பா இருப்பாருன்னு சொல்றோம்ல, அதான். அப்புறம் மகிழ்ச்சி, அவர் எப்படி சந்தோஷமான ஆளா, துக்கமான ஆளா, எந்த நேரமும் சோகமா சில பேர் இருப்பாங்க, சில பேர் எந்த நேரமும் மகிழ்ச்சியா நல்லா ஜாலியா இருப்பாங்க சாகிற வரைக்கும், அந்த மாதிரி. அப்புறம் உயிரின் வலிமை, என்ன காலகட்டத்துக்கு ஒரு வாழ்வார், ஸ்ட்ராங்கான பாடி இல்லை, ஆத்ம பலம். பொதுவாகவே லக்னம்னாலே ஆத்மாவைத்தான் குறிக்கும், அதனால ஆத்மாவினுடைய வலிமையை தான் இந்த இடத்துல சொல்லுது, உடல் வலிமையை சொல்லலை. அப்புறம் ஆயுள், ஆயுள்னா ஆத்மா உடலை விட்டு வெளியே வர்றதுக்கு பேர் ஆயுள், உடலுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு பேர் ஆயுள் இல்லை. இப்போ சில பேர் கோமா ஸ்டேஜில் இருந்தாலும் அந்த ஆயுள் முடியலைன்னு அர்த்தம். அந்த உடம்பை விட்டு ஆத்மா பிரிஞ்சிச்சு, டெட் பாடின்னு எப்போ டிக்ளேர் பண்ணுறாங்களோ அப்போதான் அது ஆயுள் விஷயத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்புறம் ஐம்புலன்கள், இந்த மனிதனுடைய ஒரு ஐம்புலன்கள்னா, அதாவது அந்த ஒவ்வொரு புலனையும் அவர் எப்படி பயன்படுத்தக்கூடியவர்ன்ற ஒரு ஆற்றலை பற்றி சொல்கிறது தான் ஐம்புலன்கள். அவர் வசிக்கக்கூடிய ஒரு அந்த ஸ்டேட்டஸ், வசிக்கும் இடம், நான் சொன்னேன்ல முதல்ல அந்த மாதிரி, இதெல்லாம் நம்ம இந்த லக்ன பாவத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்று. இப்போ நான் முதல்ல சொன்னேன் செவ்வாயை பற்றி சொன்னேன், அது 2. ஏன் இப்போ இந்த 2ஐயும் சொன்னேன்? இப்போ லக்னத்தை பற்றி தான் நம்ம முதல்ல இந்த இதில் பார்க்க போகிறோம். இந்த 120 பாவங்கள் கொண்ட அந்த விஷயத்தில் முதல் 1 டிகிரியை இந்த பேஸெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஆண் ராசின்ற கணக்கில் அதனுடைய பாவத்தை நம்ம விளக்க போகிறோம். அப்போ அதுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்து அடுத்த வாரம் இதே ஞாயிற்றுக்கிழமை நம்ம அதை விளக்குறோம். என்னென்ன விளக்குறோம் பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மேஷ லக்னமாக இருக்கு, மேஷ லக்னம். இது டைரக்டாக அந்த லக்னத்துக்கு மட்டும்தான் குறிப்பு, 2ஆம் பாவம் 3ஆம் பாவம்லாம் கிடையாது, லக்னம் மட்டும்தான். அதில் முதல் 1 டிகிரியில் என்னென்ன வருது அப்படின்றத நான் ஏற்கனவே அந்த சின்ன சின்ன பிட் வீடியோஸ், ஒரு வீடியோ முழுசாக போட்டிருக்கேன், கடைசியாக போன ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த 120 பாகங்களையும் தனித்தனியாக கட் பண்ணி 1 நிமிஷம், 1.5 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம் அந்த மாதிரி என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். அந்த 120 பாகங்களும் நீங்கள் பார்க்கலாம், தனித்தனியாக எடுத்து பார்க்கலாம். அதில் முதல் அந்த 1 டிகிரிக்கு, அதாவது 0 டிகிரின்னு ஆரம்பிக்கிற இடம் மேஷத்தில், அதான் அந்த வட்டப்பாதையினுடைய முதல் பாயிண்ட். இது ஒரு பெரிய வட்டத்தில் ஒரு பெரிய குழப்பம் பாருங்க.
இது மேக்ஸ் டீச்சர்ஸ் தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். எனக்கு அந்த அளவுக்கு நாலெட்ஜ் இல்லை. 0லிருந்து 360 கொண்டது ஒரு வட்டம். இப்போ 360ம் அதே பாயிண்ட் தான், ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அதே பாயிண்ட் தான். 0ல் தான் ஆரம்பிக்குது, 360 தான் முடியுது. அதை நீங்கள் 365 டிகிரின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, 365.25 டிகிரின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, எப்படியோ அந்த எண்டு வந்து அதே பாயிண்ட் வந்து முடியும். கொஞ்சம் தள்ளி முடியாது, ஒரு புள்ளி கூட தள்ள முடியாது, அல்லது ஒரு புள்ளி கூட முன்னாடி போக முடியாது. பாயிண்ட் அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட். அதான் வட்டத்தினுடைய ஒரு இது. ஒரு ரோடு இருக்கு, இங்கே ஆரம்பிச்சு அங்கே போய் முடியுதுங்கன்னு சொல்லலாம், ஏபி பாயிண்ட். ஆனால் இதில் ஏபி பாயிண்ட்ன்றது தனித்தனியாக பிரிக்க முடியாது. நீங்கள் ஏபி பாயிண்ட்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு சொல்லிக்கலாம். 0 வந்து ஏ பாயிண்ட்டு, 360வது டிகிரி வந்து பி பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் அதை ஏபி பாயிண்ட்டுன்னு தான் சொல்லி முடியும். ஏன்னா ஏயும் அங்கே தான், பியும் அங்கே தான். புரிஞ்சுட்டிங்களா? அதனால தான் அதுக்கு பாவ சந்தின்னு பேர். இந்த மொத்த பாவங்களும் இந்த ராசி மண்டலத்தினுடைய பாவசந்தி பாயிண்ட் ரொம்ப முக்கியமான இடம். அதனால தான் அதை உதாரணமாக எடுத்திருக்கேன் மேஷ லக்னத்துக்கு. அப்போ அந்த மேஷ லக்னத்தில் முதல்ல 0 to 15 பாயிண்ட், அந்த 0 டிகிரியிலிருந்து 15 மினிட்ஸ் வரை உள்ள அந்த பாகத்துக்கு கோராம்சம் அப்படின்னு சொன்னேன். அந்த கோராம்சத்துக்கான மீனிங் என்ன சொன்னேன்? இதனுடைய பொருள் பயப்படத்தக்க பயங்கரமான உருவத்தை உடைய தோற்றத்தை கொண்ட ஒரு அம்சம். இந்த அம்சத்துக்கு அர்த்தத்தை இப்படி எடுத்துக்கணும். இப்போ நான் இதை முதலே சொல்லிட்டேன். அது ஒரு உதாரணத்துக்கு இதை ஒரு இங்கிலீஷில் சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜில் சொல்கிறேன், இது இங்கிலீஷில் சொல்கிறேன். ஒரு ஹாரிபிள் அந்த தோற்றம், ஹாரிபிள் தோற்றம்ன்றோம்ல, அந்த மாதிரி ஹாரிபிள் லுக், ஃபியர்ஃபுல் லுக், ஆக்டிவ், டெரிபிள் அப்படின்லாம் இதை சொல்லலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ அந்த லக்ன பாவத்தில் அந்த 0 பாயிண்டில் இது கிடைக்குது. அந்த 15 அந்த பாவசந்தி பாயிண்டில். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இதை அது செவ்வாயினுடைய வீடு, ரைட்டா? இப்போ அந்த செவ்வாயினுடைய வீட்டில் இந்த பாயிண்ட்டுக்குள்ளே வரப்போகிற இந்த நட்சத்திரம் என்ன? அசுபதி 1ஆம் பாதம். கவனிச்சுக்கோங்க, அந்த அசுபதி 1ஆம் பாதத்துக்கு அங்குசம் என்ன? சூரியனுடைய அங்குசம். உப அங்குசம் என்ன? செவ்வாயினுடைய உப அங்குசம். சூரியனுடைய அங்குசம், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியினுடைய அங்குசம், ராசி அதிபதியினுடைய உபாங்குசம். அந்த இடத்துல இந்த ஒரு இந்த குறிப்பிட்ட அந்த பாகத்துக்கு இந்த பலன் சொல்லப்பட்டிருக்கு. இதை வச்சுதான் அந்த ப்ரெடிக்ஷனை சொல்லணும். அடுத்த பாகம் 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும், அது 2வது பாகம். அகோர அம்சம். நான் சொன்னேன் முதல்ல, கோர அம்சம்னா அகோர அம்சம். இந்த முதல்ல கோரமான ஒரு பயங்கரமான அம்சம்னு சொன்னேன். இது அப்படி இல்லை, மங்களகரமான அம்சம்னு பேர். எது? அகோர அம்சம்ன்றது. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறது அகோரம்னா ரொம்ப அகோரமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்படி இல்லை. இதில் வந்து தலைகீழாக வருது. அதாவது நம்ம புரிஞ்சுக்கிட்டதை அப்படி புரிஞ்சுக்கிட்டோம் வேறு மொழியாக இருந்ததுனால. இப்போ தமிழில் நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நல்ல அம்சம்னு அர்த்தம், அகோர அம்சம்னா. 2வது. அப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், மேஷத்தில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு மைனஸில் ஆரம்பிக்குது. நல்லா கவனிங்க, இந்த வட்டப்பாதையினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் மைனஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எண்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த 360வது டிகிரி கடைசியில்
இந்த பாகமாக பிரிக்கும்போது அந்த பாகத்தில் இங்கிட்ட அங்கிட்டு வேற வேற பாகம் ஆயிடுச்சு. அது அநேகமாக மைனஸாக தானே வரணும், வராது அங்கே. அதுதான் இந்த அம்சத்தோட சூட்சமே. அது ஒரு நியூட்ரல் பாயிண்டாக தான் வரும். ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எப்பவுமே இயற்கை எப்படி எடுக்குதுன்னா ஒரு ப்ளஸ்ஸாவோ அல்லது ஒரு மைனஸாவோ தான் ஸ்டார்ட் பண்ணும். எண்டிங் பாயிண்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ப்ளஸ்ஸாக இருந்தால் அது மைனஸாக மாறிக்கணும், ஸ்டார்டிங் பாயிண்ட் மைனஸாக இருந்தால் அது ப்ளஸ்ஸாக மாறிக்கணும். அதனால தான் அது அர்த்தநாரீஸ்வரர் பாயிண்ட் மாதிரி வந்துடும். பாசிட்டிவும் நெகட்டிவும் இல்லாத அல்லது ரெண்டும் கலந்த ஒரு பாயிண்ட்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி நம்ம அதை ரொம்ப ரிசர்ச்சபிளாக பார்க்கணும். சொல்லும்போது தான் டக்குன்னு பார்த்தோம்னா சொல்ல முடியும். பிற்காலத்தில் இந்த 15 மினிட்ஸ் முதல் 30 மினிட்ஸ் வரை உள்ள இரண்டாவது பாகம் அகோர அம்சம். இது ஒரு சுபமான மங்களகரமான ஒரு அம்சமாகும். அடுத்தது 30 மினிட்ஸ் முதல் 45 மினிட்ஸ் வரை உள்ள மூன்றாவது பாகம். இது ராட்சச யோகாம்சம். அதாவது இது ஒரு தீய மற்றும் அரக்க குணங்களை கொண்ட ஒரு அம்சம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? இப்போ நம்ம அந்த முதல்ல அந்த பாடல் நம்ம படித்தோம்ல, அதில் ஒரு லக்னத்தை வச்சு எந்தெந்த விஷயங்களை சொல்லலாம்னு இருக்குல்ல. இப்போ இது பாருங்க, இந்த மாதிரி இந்த பாகம் வந்துருச்சுன்னா எப்பா உனக்கு குணம் இப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லிவிடலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? விஷயம் தான். முதல்ல தோற்றத்தை சொல்லலாம்னு சொல்லியிருக்கா, அப்போ அந்த தோற்றத்தை தோற்றமாகவே சொல்லலாம். சரி, இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. அந்த இடத்துல வேற ஒரு கிரகம் போய் உட்கார்ந்துருக்குன்னா அங்கே மாறிடுது. பாருங்க, அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு தீசிஸ் இது. ஒரு நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு தீசிஸ். நீங்கள் வெறுமன பாவச்சக்கரம், அஷ்டவர்க்க பரல் எல்லாத்துலேயும் ஒரு ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கூட இன் ஜென்ரலாக ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கிட்டு ஈஸியாக சொல்லிடலாம், ஓரளவுக்கு நாலேஜபிள் பர்சனாக இருந்தால். பட் இது உண்மையாகவே ஒரு இன்டலெக்சுவலான பர்சன் தான் இதுக்குள்ளே போக முடியும், சொல்ல முடியும். அதனால் புரிஞ்சுக்குங்க, இது ரொம்ப கடினமான ஒரு வேலை தான். ஆனால் இறுதியில் பழம் மிக மிக சுவையாக இருக்கும். அதை நீங்கள் பலன் சொல்லி அந்த பலன் சொன்னதன் விளைவாக உங்கள் கிளைண்ட்ஸ் உங்களுக்கு அந்த ஃபீட்பேக் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும், ஆஹா எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கஷ்டப்பட்டாலும், எப்போவுமே கஷ்டப்பட்டாதாங்க. ஒரு விதையை ஊண்டின உடனே மாங்கனியை பறிக்கணும்னு இருக்க முடியாது. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 10 மாதம் பொறுத்திருக்க வேண்டியது. அவன் வாலிபன் ஆகிறதுக்கு ஒரு டீனேஜ் ஆகிறதுக்கு ஒரு 13 வருஷம் பொறுத்திருக்க வேண்டியது. அவன் மத்தியஸ்தன் ஆகிறதுக்கு 40 வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டியது. அவன் நடுத்தர வயதை கடக்கிறதுக்கு 40 வரைக்கும் 60 வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டியது. அவன் அயோத்தியன் ஆகிறதுக்கு 100 வயசு வரைக்கும் கூட பொறுத்திருக்க வேண்டியது. அப்போ இதெல்லாம் ஒரு கால கணக்கு தானே ஜோதிடமே. எனவே தான் காலத்தால் தான் எல்லாத்தையும் நம்ம கணக்கிடணும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மீனிங்கை நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி 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 இறுதியாக தான் நீங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும். ரொம்ப நீளமான வீடியோவாக போட்டேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்துடும். எனவே தயவு செஞ்சு பொறுத்துக்குங்க. கட்டாயமாக இதுக்கு அடுத்த வீடியோவும் இதே மாதிரி வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வெல் ப்ரிப்பரேஷனோட ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறோம். இதெல்லாம் தை மாதத்துக்குள்ளே முடிக்கணும். மேக்சிமம் ஒரு மாதம் அதாவது பிப்ரவரி எண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் இந்த சப்ஜெக்டை.
அப்பதான் நான் சொல்ல போற அந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸோட இந்த ஜாதக பலனையும் இந்த விம்சத்யுத்தர சதாம்சம் முறைப்படி சொல்ல போற பலன் எப்படி எவ்வளோ ஷார்ட்டா டக்குன்னு சொல்லலாம் அப்படின்ற பாயிண்ட்டையும், மேலும் இந்த வருஷ பலன், இந்த ராகு கேது பயிற்சி பலன் இந்த வருஷத்தில் நடந்தது, சனி பயிற்சி பலன், குரு பயிற்சி பலன், இப்படி எல்லா விஷயங்களையும் இந்த வருஷ பிறப்பு அன்னைக்கு இந்த விம்சத்யுத்தர சதாம்ச முறையை பயன்படுத்தி முதல் முறையாக இந்த ஆண்டிலே, இந்த குரோதி வருஷத்திலே, இந்த குரோதி வருஷ பலன் அந்த நேரத்தில் அன்னைக்கு அந்த வருஷப்பிறப்பு அன்னைக்கு அந்த வருஷப்பிறப்பு நேரத்தில் இருக்கிற அந்த ஜாதக அமைப்புப்படி இந்த விம்சத்யுத்தர சதாம்சத்தை பயன்படுத்தி முதல் முறையாக பலன் சொல்ல போறேன்.